ஹலோ மை டியர்ஸ், இன்னைக்கு லாவண்யா மிஷனில் குழந்தைங்களுக்கு எப்படி சாம்பார் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் 3 ஸ்பூன் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. 3 ஸ்பூன் துவரம்பருப்புக்கு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. 3 ஸ்பூன் துவரம்பருப்பு போடுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ எத்தனை ஸ்பூன் மொத்தமாக வந்துட்டு பருப்பு போட்டிருக்கோமோ அவ்வளோ ஸ்பூன் வந்துட்டு மல்லி போடணுங்க. ஸோ தட் நான் 6 ஸ்பூன் வந்துட்டு மல்லி போடுறேன். நான் ஏன் ஸ்பூனில் காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வந்துட்டு சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. அதனால தான். இது கூட 3/4 ஸ்பூன் சீரகம், 15லேருந்து 20 குருமிளகுங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுதுன்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட கம்மி பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு, சீரகம், குருமிளகு இது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அந்த பருப்போட ஸ்மெல் வந்துட்டு நல்லா வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும். இந்த சாம்பார் பொடி வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க. இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாயை வறுத்து அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு கூட வந்துட்டு சாம்பார் வைக்கலாங்க. நிஜமாலுமே இந்த சாம்பார் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இதெல்லாம் கிடையும் போதே குழந்தைங்களுக்கும் பருப்பெல்லாம் வந்துட்டு சேர்த்திக்குவாங்க. பட் என்னைக்காச்சும் வந்துட்டு புளிக்குழம்பெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்ன தரதுன்னே தெரியாது. அப்போ இந்த சாம்பார் பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு சாம்பார் வச்சிடலாங்க. கடாய் சூடாக இருக்கும் போதே உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ வறுத்தது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாம்பார் பவுடர் ரெடிங்க. இப்போ இந்த சாம்பார் பவுடர் வச்சு எப்படி சாம்பார் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு துவரம்பருப்பை வந்துட்டு ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் சாம்பார் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஊற வச்சா போதுங்க. இப்போ இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கேரட், பீன்ஸ் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கேரட் பீன்ஸ் தான் போடணும்னு இல்லைங்க. பூசணிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் இந்த மாதிரி எந்த காய் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த காய் நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நீங்கள் அறுத்து வச்சுருக்க காயை உள்ளே போட்டு ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டுருங்கங்க. நம்ம சாம்பாரை குக்கரில் வைக்கிறங்காட்டி காய் வந்துட்டு வணக்கும் போதே வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ தட் ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டிங்கன்னா போதும். இப்போ ஊற வச்சுருக்க பருப்பு எடுத்து அந்த காய்க்குள்ளாரியே போட்டு ஒரு கிளறு கிளறிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பார் தூள் போடலாங்க. 2 ஸ்பூன் வந்துட்டு நான் சாம்பார் தூள் போடுறேங்க. சாம்பார் தூள் போட்டுட்டு அது நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகுற அளவுக்கு வந்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் காய் வேகிற அளவுக்கும் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு, குருமிளகுத்தூள் அதாவது காரமும் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு கொதிக்க விட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுருங்க. 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் நல்லாவே வந்துட்டு ரெடி ஆயிருக்குங்க. காய் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் முழுசாக இருக்கும். ஸோ தட் வந்துட்டு நான் ஒரு ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணி எடுத்தோன்னே நம்ம சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பார் வந்துட்டு நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாங்க. குழந்தைங்க நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.